بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات إلى آخر الآية. சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத், கடந்து வந்த பாதை என்று எடுத்துக்கொண்டால் 252 ஆயத்துகளை நாம் நிறைவு செய்துவிட்டோம். ஒன்றிலிருந்து 252 ஆயத்துகள் வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களை, அதன் தஃசீரை, அதனுடைய இலக்கியங்களை எல்லாம் தெளிவாக நாம் பார்த்து வந்தோம். இப்பொழுது நாம் இங்கு தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின் என்று ஆரம்பிக்கும் 253வது ஆயத்தும், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபில் என்பதாக வரக்கூடிய அந்த ஆயத்தின் தொடக்கம், வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன் என்று அந்த ஆயத் முடிவடைகிறதே. அதுவரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய 253, 254 இந்த 2 ஆயத்துகளையும் நாம் தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் இதிலே பார்க்க இருக்கிறோம். அந்த விளக்கங்களைத்தான் இங்கு பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடத்திலே தொடர்புகள் சம்பந்தமாக இந்த ஆயத்துகள், சென்ற ஆயத்துகளுடைய தொடர்பு என்ன, அதே போல் அதில் புழங்கியிருக்கக்கூடிய அகராதி பொருட்களின் விஷயங்களாகவும் நாம் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது நாம் இங்கு இதனுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். இது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் 371வது பாடம், 371 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் நபிமார்களின் சிறப்புகள். நபிமார்களின் சிறப்புகள். நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கென்று சிறப்புகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதாவது அந்த நபிமார்களிலே சிறந்த நபியாக அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆனால் நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வலகது நாதானா நூஹுன் ஃபலநிஅமல் முஜீபூன் என்பதாக சொல்றான். இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினின் என்பதாக சொல்றான். நிஅமல் முஜீபுன்னா பதிலளிக்கக்கூடியவர்களில் மிகச்சிறந்தவர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிப்பவர்களில் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ரொம்ப சிறந்தவங்க என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தலில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி தனி ஒரு சமுதாயம் ஒன்று, ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தஆலா அவங்க பற்றி சொல்லும்போது அவங்க ரொம்ப சிறந்தவங்க, லமின சாலிஹீன், அவங்க நல்லவர்களிலிருந்து உள்ளவர்கள் என்பதாக சொல்றான். இப்படி பல சிறப்புகள். இப்போ இன்ன இப்ராஹிம் அல ஹலீமுன் அவ்வாஹும் முனீப், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சொல்லும்போது, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது இந்த அளவுக்கு சிறப்பாக சொல்றோம். இப்போ அந்த மாதிரி ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யா ஹைரல் பரியா, படைப்பினங்களை சிறந்தவர் என்று சொல்லும்போது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொன்னான். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொல்லும்போது, இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாசி பி ரிசாலத்தி வ கலாமி என்பதாக சொல்லிட்டு
என்னது என்னுடைய இதற்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம். இப்போ கல்லம் அது மாதிரி இன்னொரு இடத்துல இப்போ கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசினேன் என்ற சிறப்பை சொல்லணும். அதே மாதிரி நம்முடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடு தான் ஹாரூன நபியா, வலக்கது மனன்னா அலா மூசா வ ஹாரூன், மூசா அலை இஸ்லாம் நம்ம ஹாரூன் அலை இஸ்லாம் மீது நாம் நியாமத்துகளை பொழிந்தோம் என்பதாக, உபகாரம் செய்தோம் என்பதாக சொல்கிறோம். மூசா அலை இஸ்லாம் கலீமுல்லாங்கிற அடிப்படையில் சிறப்பாக இருக்காங்க. அது ஈசா அலை இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது அவங்க ரூஹுல்லா அது மாதிரி என்னது அதாவது அல்லாஹ் சொல்லும்போது என்னது இன்னமால் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் ரூஹும் மின்ஹு. அப்போ ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா தனித்தன்மை நிறைந்த சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபிமார்கள் அனைவரும் சிறந்தவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள், எந்த பாவமும் செய்யாதவர்கள் என்பது நம்ம சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவா இருக்கு. நபிமார்கள் மாசூமீன்கள், எந்த பாவத்திற்கும் ஆளாதவர்கள், அந்த அவர்கள் பாவங்களை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். யாரு? நபிமார்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்ப அந்த அடிப்படையில் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துக்குடைய அர்த்தங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்து விட்டு சொல்வோம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின். தில்கர் ருசுல், அந்த ரசூல்மார்கள், ஃபல்லல்னா நாம் அவர்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறோம். ரசூல்மார்கள் சிலரை நாம் சிறப்புப்படுத்தியிருக்கிறோம். பஅதஹும் அலா பஅதின், சிலரின் மீது சிலரை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம், சிறப்புப்படுத்தியிருக்கிறோம். மின்ஹும் அவர்களிலிருந்து மன் கல்லமல்லாஹு, அல்லாஹ்விடம் பேசியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். மன் கல்லமல்லாஹு அவர்களிலிருந்து சிலர் அல்லாஹ்விடம் நேரடியாக பேசியிருக்கிறார்கள். வரஃபா பாலஹும் தரஜாத், அவர்களுடைய சிலரை நாம் என்ன செஞ்சிருக்கோம், அந்தஸ்தை உயர்த்தியிருக்கிறோம். தரஜாத்னா பதவியை, அந்தஸ்தை நாம் உயர்த்தியிருக்கிறோம். இந்த இடத்துல என்னது, தில்க ரசூல் ஃபல்லல்னா பாதம் அலா பாதி மின்ஹும் மன் கல்லமல்லாஹ் வரஃபா பாலஹும், அவர்கள் சிலரை உயர்த்தி இருக்கிறான் அல்லாஹ், தரஜாத் அந்தஸ்துகளை உயர்த்தி விட்டான். ஓ ஆத்தைனா இன்னும் நாம் கொடுத்தோம், ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினோம், அல் பையினாத் அத்தாட்சிகளை நாம் வழங்கினோம். ஓ ஐயதுனாகும் இன்னும் அவர்களை நாம் பலப்படுத்தினோம், பிரூஹில் குதுஸ் அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக நாம் அவர்களை இன்னும் பலப்படுத்தினோம். வலவ் ஷா அல்லாஹு மக்ததலல்லதீன, வலவ் ஷா அல்லாஹு மக்ததலல்லதீன மின் பாதி மா ஜாஅத்துஹும் பையினாத். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடினால், அதாவது ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாதென்று அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் வலவ் ஷா அல்லாஹ் நாடினால் மக்தத்தல் அல்லதீன மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் சண்டையிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் நாடினால், மிம்பாதி மாஜாத்துஹும் பையினாத் தெளிவான அத்தாட்சிகள், தெளிவான அனுப்பிய, அதாவது அவர்களுக்கு பின் வந்தவர்கள், அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்ற, இந்த இடத்துல ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால், லவ்ஷா அல்லாஹு மக்தத்தல் அல்லதீன, சண்டையிடக்கூடாது என்பதை மக்தத்தில் அல்லாஹ் நாடினார், சண்டையிடக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால், அவன் அனுப்பிய தூதர்களான அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருக்காங்களா, அவர்களுக்கு பின் வந்தவர்கள், அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும், இம்பாதி மாச்சாத்துஹும் பையினாத் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. மக்தலல்லதீன மின் பாதிஹிம், அல்லாஹ் நாடி நான் சண்டை போடக்கூடாது நாடி இருந்தால் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க, அத்தாட்சியெல்லாம் வந்ததுக்கு பிறகும். வலாக்கின் இஹ்தலஃபு என்றாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொண்டார்கள், சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். சரி, ஃபமின்ஹும் மன் ஆமன் அவர்களிலிருந்து எவரெல்லாம் ஒரு சிலர் செஞ்சாங்க, ஈமான் கொண்டார்கள். வமின்ஹும் மன் கஃபர் அவர்களிலிருந்து சிலர் நிராகரித்தார்கள். வலவ் ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடினால் மக்தத்தலு அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள், அல்லாஹ் நாடினால் அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். வலாக்கின் அல்லாஹ யஃப்அலு மா யுரீத், அல்லாஹு தஆலா
அவன் செய்யக்கூடியவன் மா யுரீத், எதை அவன் நாடுகிறானோ அதை அவன் செய்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் நாடியவற்றையே அவன் செய்பவனாக இருக்கிறான். சரி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு செலவழியுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும் உங்களுக்கு அல்லாஹு தஆலா அளித்த ரிஸ்கில் இருந்து, மின் கப்லி ஒரு நாளுக்கு முன்னால் நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த ரிஸ்கில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, செலவழியுங்கள். மிம்மா ரஸக்னாக்கும் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருந்தானோ ரிஸ்கில் இருந்து நீங்கள் செலவழியுங்கள். மின் கப்லி எதற்கு முன்னால், யஅ்திய யௌமுன் ஒரு நாள் வருவதற்கு முன்னால், லா பைஉன் ஃபீஹி அதில் எந்த வியாபாரமும் நடக்காது, எந்த வியாபாரமும் இருக்காதே, அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ரிஸ்கில் இருந்து நீங்கள் செலவழியுங்கள். வலா லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் எந்தவித நட்பும் இருக்காது. ஹுல்லத் என்றால் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய நட்புக்கு சொல்றது. எந்த விதமான ஹுல்லத்தும், எந்தவித ஹுல்லத் நட்பும் தொடர்பும் இருக்காது, எந்த விதமான வியாபாரமும் இருக்காது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்பதாக ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான். வலா ஷஃபா, இன்னும் எந்தவித ரெக்கமெண்டேஷனும் இருக்காது, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இருக்காதே, அந்த நாளுக்கு முன்னால் செலவழித்து விடுங்கள். வல் காஃபிரூன, இன்னும் காஃபிர்கள் ஹுமுல் லாலிமூன், அந்த நாளிலே காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்களாக இருப்பார். வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன், அந்த காஃபிர்கள் இந்த நாளிலே அநியாயக்காரர்களாக இருப்பார் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இந்த இரண்டு ஆயத்துகளையும் அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய அந்த தன்மைகள், அவர்களில் சிலரை விட அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி வைத்ததையும், இன்னும் அந்த நபிமார்களில் சிலரை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பலப்படுத்திய விஷயங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து மறுமை நாளுடைய அந்த எச்சரிக்கை, அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே நாளை மறுமை என்பது ஒன்று வரக்கூடியதாக இருக்கிறது. அதில் எந்த வியாபாரம் செய்ய முடியாது, எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் செல்லாது, அதே போல் எந்தவித ஷிஃபாத்தும், எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்தவித நட்பு தோழமை எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் செலவழித்து விடுங்கள் என்று சொல்லிட்டு, காஃபிர்கள் அந்த நாளிலே அநியாயக்காரர்களாக இருப்பார்கள். காஃபிருன ஹுமுல் லாலிமூன், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இதனுடைய இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதை விளக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாருங்கள் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின் மின்ஹும் மன் கல்லமல்லாஹ் வரஃபஅ பஅதஹும் தரஜாத். தில்கர் ருசுல், அந்த ரசூல்மார்கள், அவர்களில் சிலரை விட நாம் சிறப்புப்படுத்தியிருக்கிறோம், மேம்படுத்தியிருக்கிறோம். தஃப்சீர் தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், ஐ உலாயிக்க ருசுலுல் கிராம் அல்லதீன கசஸ்னா அலைக் மின் அம்பாஇஹிம் யா முஹம்மத் ஹும் ருசுலுல்லாஹி ஹக்கா. ஐ உலாயிக்க ருசுலுல் கிராம், அந்த ரசூல்மார்கள் சங்கையான, கிராம்ங்கிறது கரியமுடைய பன்மை கிராம், அப்போ சங்கை மிகுந்த ரசூல்மார். ரசூலுடைய ஜம்மு ரசூல் என்பதனுடைய ஜம்மு தான் ருசுல். அப்போ அந்த ரசூல்மார்கள் சங்கை மிக்க ரசூல்மார்கள், அந்த சங்கை மிக்க அந்த ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். அல்லதீன, எப்படிப்பட்டவர்கள், கசஸ்னா நாம் எடுத்து கூறினோம், அலைக்க உங்கள் மீது, மின் அம்பாயிஹிம் அவர்களுடைய செய்திகளிலிருந்து நாம் உங்களுக்கு எடுத்து கூறினோமே அந்த சங்கை மிக்க ரசூல்மார்கள், யா முஹம்மத், ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹும் அவர்கள், ருசுலுல்லாஹி ஹக்கா அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், ஹக்கன் உண்மையான அல்லாஹ்வுடைய உண்மையான ரசூல்மார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான ரசூல்மார்களாக இருக்கிறார்கள். அப்போ நாம யார் சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு எடுத்து கூறினோமோ அவர்கள் எல்லாம் உண்மையான ரசூல்மார்கள். வக்கது ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின், அவர்களிலே சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். ஃபிர் ரிஃபாத்தி, உயர்விலே சிலரை விட உயர்வு கொடுத்துருக்குறோம். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்குரிய உயர்வு வேற, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன. எல்லா நபிமார்களையும் தொலை வச்சாங்க. எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைக்கக்கூடிய அந்த சிறப்பு யாருக்கு, ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல சிறப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம். வல் மன்சிலத்தி, இன்னும் அந்தஸ்திலே, வல் மராத்திபில் ஆலியத்தி, இன்னும் உயர்ந்த அந்த
தரஜாவிலே இப்படி ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்தோம், அவர்களுக்கு அதிகப்படுத்தினோம். இந்த இடத்துல பலவிதமான கசஸ்னா என்ன, அவ்வளோ கசஸ்னா அழைக்கனா பல கதைகளை நம்ம ஆயிரக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய அமானாத், அவங்களுடைய அவங்களுடைய அந்த விஷயங்கள், அவர் ரசூல்மார்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன. முதல்ல இந்த இதில் வந்து கசஸ்ங்கிறது, அதாவது எல்லா விஷயமும் நினைச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி சொல்கிறான். அப்போ ரசூல்மாருடைய ஜமாத்தை தான் இங்கே சொல்கிறான். ரசூல்மாருடைய அந்த கூட்டத்தை இந்த சூழலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு என்னது, இதில் ஒரு ஷிபுஹா, அதாவது ஒரு சந்தேகம் நம்மள்ட்ட நீங்கும். என்னன்னு சொன்னால், யார் நபிமாரெல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல இந்த சந்தேகத்தை நீக்கிறது. என்ன, அவங்க வந்து என்னது, ரிசாலத்தை எடுத்துக்கொண்டு உறுதியாக நிற்கக்கூடிய விஷயத்தில், இந்த கியாம் இஸ்திகாமத்து விஷயத்தில் அவங்க சமமானவங்க. நபிமார்கள் எல்லாருமே சிலர் சிலரை விட உயர்ந்தவங்கிறது எந்த இது வேறுபாடும் கிடையாது. அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களை விட மிகச் சிறந்தவர்கள். ரிசாலத் விஷயத்துல பொதுவாக எல்லாருக்கும், பொதுவான எல்லா மக்களுக்கும் உரிய நபி. ஒமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா என்பதாக அல்லாஹ். எல்லா நபிமார்களும் எல்லா மக்களுக்கும் ஒரு தூதுவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ ஹஜ்ரத் மன் கல்லம் அல்லாஹ் இதில் வந்து என்ன சொல்ற, அப்போ இந்த எல்லா நபிமார்களுக்கும் அவங்க யார், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கும் தூதுவராக வந்தாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அவங்கள அந்தஸ்தில் உயர்வில் தரஜால வேறுபாடுகள் இருக்கு. சரி, மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ் மின்ஹும் மன் ஹஸ்ஸஹுல்லாஹு பித் தக்லீமி, பேசுவதன் மூலம் அல்லாஹு தலா சிலருக்கு மேன்மைப்படுத்தினான். பிலா வாசித்தத்தின், எந்த விதமான திரையும் கிடையாது. அல்லாவோட அவங்க பேசின எந்த வித தடையும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாவோட டைரக்டாக பேசக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்தான். உதாரணக்கா மூசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததே போன்று எந்த இடைவெளியும் கிடையாது. அதனால தான் கலிமத்துல்லாஹு மூசா அலை இஸ்லாம் கலீமுல்லான்னு சொல்லுவாங்க. மூசா அலை இஸ்லாத்துக்கு கலீமுல்லா, அல்லாவுடன் பேசியவர்கள் என்பதாக சொல்லப்படுது. அல்லாவுடன் பேசியவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள். வரஃபா பாலஹும் தரஜாத், இன்னும் அவர்களில் சிலரை நாம் அந்தஸ்தால் உயர்த்தினோம். அதாவது வமின்ஹும் மன் ஹஸ்ஸஹுல்லாஹு, அவர்களிலிருந்து அல்லாஹுத்துல யாரை குறிப்பாக்கி வைத்தானோ, பில் மர்த்தபத்தில், அந்தஸ்திலே, மர்த்தபத்தினா அந்தஸ்தில, ரஃபியாத்தி சாமியாத்தி, ரஃபியாத்தி சாமியத்தினா உயர்ந்த பிரம்மாண்டமான அந்தஸ்தை கொண்டு யாரை நாம் குறிப்புப்படுத்தி வைத்தோம், அவர்களுக்கு என்ன செஞ்சோம், அவர்களை குறிப்பாக்கி வச்சோம். சிலர் என்ன செஞ்சோம், உயர்ந்த அந்தஸ்திற்காகவே அவர்களை குறிப்பாக்கி விட்டோம். ஹாத்திமில் முர்சலீன், ஹாத்தமல் முர்சலீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு போன்று எப்படியும் முர்சலீன்மார்கள் ரசூல்மார்களுடைய முத்திரை என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று. ஃபஹு, அவங்க யாரு, சையீதுல் முர்சலீன், சையீதுல் அவ்வலீன், முதலானவர்களுடைய தலைவர், வல் ஆஹிரீன், கடைசியானவருடைய தலைவர், முதலான முடிவான எல்லோருக்கும் தலைவர் சையதுனா முஹம்மதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபி துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலையும் இன்னும் மறுமையிலையும் அவங்க என்னது சிறந்தவர்களாக இருக்காங்க, தலைவர்களாக இருக்காங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுல எல்லா அந்தஸ்தை விட உயர்த்திட்டான். முதல்ல எல்லா நபிமார்களை விட அவங்களுக்கு அந்தஸ்து கூட. அதில் தெளிவான அத்தாட்சிகள் மூலமும் மோஜிசாக்கள், தெளிவான மோஜிசாக்கள் எல்லாம் அதுக்கு தெளிவாக இருக்குது. இந்த நபிக்கும் கொடுக்கப்படாத மோஜிசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. உதாரணமாக யாருக்கும் கொடுக்கப்படலை, அப்படிப்பட்ட மோஜிசாக்களை நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா மற்ற நபிமார்களை விட மிகச் சிறப்பாக்கி வைத்து விட்டான். அத்தாட்சிகள் மூலமும் மோஜிசாக்கள் மூலமும் எல்லாம். உதாரணமாக அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்த கமருடைய இன்ஷிகாக், தன்னுடைய விரலை கொண்டு என்ன செஞ்சாங்க, சந்திரனை பிளந்து காண்பித்தார்கள். ஹனீனில் ஜெதஇ, அந்த மாதிரி பேரித்தம்பள மரம், இந்த கிளை மிம்பர், அந்த மரம் அழுது மிம்பர், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு என்ன செஞ்சாங்க, மிம்பரில் இருந்தவங்க அதை விட்டுட்டு வேற மிம்பர் ரெடி பண்ண உடனே அது அழுகிய குரல், முழங்கல் குரல் கேட்டுச்சு. பார்த்தா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மிம்பர் படி அழுதுச்சு. அதே மாதிரி கல்லு, மரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லுச்சு. நம்ம கலாமுல் பஹாயிம், அதே மாதிரி விலங்குகள் நபிட்ட பேசிச்சு. விலங்குகள் நபிட்ட பேசிச்சு, எல்லா விலங்குகளும் பேசிச்சு. ஒட்டகம் பேசிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாரை சொல்லலாம், இது போன்று எனக்கு ஒழுங்கான முறையில் தீனி கொடுக்க மாட்டிருக்காருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்த்து வச்சதை பார்க்குறோம் அவருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில். இது போன்று பல விஷயங்கள் நபியுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை
ஃபஜருடைய தொழுகையை தொழுதுட்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுற்றி 100 ஓநாய்கள். ஓநாய்கள்னா நபிட்ட வந்து சுற்றிட்டு நின்றுச்சு. நபிட்ட பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுது, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்களுடைய அதனுடைய ஆடுகளை எங்களுக்கு எடுக்க மனம் வர மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால எங்களுக்குன்னு சொல்லி ஒரு உணவை ஏற்பாடு பண்ணுங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இத்தனை நாளைக்கு இத்தனை ஆடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யார் சொல்ல நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓனாயிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், அவங்க அவங்க பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து கொள்வாங்க, நீங்கள் யாரை பிடிக்கிற மாதிரி பிடிங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஓனாயிலெல்லாம் அழுத வண்ணமாகவே திரும்பி போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் விலங்குகளும் நபிட்ட எல்லாமே பேசுச்சு. அப்போ அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஹாதத்திற்கு ரிசாலத்துக்கு ஒரு பெரிய ஒரு லப்பு பேச்சு, உடும்பு வந்து பேச்சு, உடும்பு இறந்த உடும்பு நபி என்ன செஞ்சாங்க, எழுந்திரிச்சு சாட்சி சொன்னாங்க, எழுந்திரிச்சு சாட்சி சொல்லிச்சு நபிக்கு. அதே மாதிரி தண்ணீர் நபியினுடைய விரல்களிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்துச்சு பார்க்குறோம். இது போன்று பல முஅஜிசாக்கள், பல அத்தாட்சிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்துச்சு. எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அத்தாட்சிகள். மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுச்சு. மான் பேசி நபியினுடைய அந்த வாக்குறுதி நிறைவேற்றுச்சு. ஒரு மானை ஒரு சஹாபி ஒருத்தர் கட்டி போட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியே வரும்போது அந்த மான் என்ன செய்யுது, சொல்லு இந்த மாதிரி என்ன அவுத்து விடுங்க யார சொல்லலாம், என்னுடைய குட்டிகள் அங்கே பால் குடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கு, நான் போய் அதுகிட்ட போய் பாலை கொடுத்துட்டு அதுட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு அவுத்து விட்றாங்க, நீ போயிட்டு கரெக்டாக வந்துடுன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அது வேகமாக போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா பால் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம். அப்போ பார்த்தா அப்போ இது வராதோ அப்படிங்கிற நிலை நம்மெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த மான் ஓடி வருது. அந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துடுது. நபி கெட்டி போட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, நீ வராமல் போயிருக்கலாமே ஏன் வந்தேன்னு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட நான் கொடுத்த அந்த விஷயம் நீங்கள் என்ன உங்களுடைய பொறுப்பில் அனுப்பி வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு மாறு செஞ்சு நான் நாளைக்கு நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல முடியாது என்பதாக சொல்கிறாங்க. நபி மேலே உள்ள பிரியம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்தில் அந்த சஹாபி வந்துடுறார். நபி கேட்குறாங்க, இந்த மானை எனக்கு நீங்கள் ஹதியாவா தரீங்களான்னு கேட்குறாங்க. யார சொல்லலாம் உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே நபி அதை என்ன செய்றாங்க, அப்படியே அவுத்து அந்த குட்டியோடு அனுப்பிடுறாங்க. நீ போய் வாழ் என்பதா. அப்போ நபியினுடைய பிரியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்தஸ்து உண்மையிலே அவங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த முஅஜிஸா ஒன்றும் அது எண்ணி முடிக்க முடியாது. அதில் பெரிய மகத்தானது, வெளிப்படையானது, எல்லா முஅஜிஸாக்களை விட ஒரு சிறந்த அற்புதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது குர்ஆன் அஸீம். குர்ஆன் சிறந்த வேதமான திருமறை கொடுக்கப்பட்டுச்சு. அது பூமியில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சு பலகீனப்படுத்திடுச்சு. அதை எதிர்த்து நின்றவங்க, அதே போல் நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு சொன்னவங்க அவ்வளோ பேரும் பலகீனமாயிட்டாங்க. அது கியாமத் வரைக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு முஅஜிஸாவாக, ஒரு அற்புதமாக இருக்கு. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எந்த நபிமால எந்த நபியும் கிடையாது அவங்களுக்கு ஆயத்துகள் கொடுக்கப்பட்ட மாதிரி. எல்லாருக்குமே என்னது ஆயத்துகள் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்கள கொண்டு மனிதர்கள் ஈமான் கொண்டாங்க. ஆனால் எல்லாரும் என்னது வஹியும் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் நான் ஆதரவு வைக்கிறேன், எல்லோரும் நாளைக்கு கியாமத் நாளில், அதாவது அவர்கள் நினைச்சுவாங்க, அதாவது யௌமல் கியாமத் என்னது ஒருத்தர் ஒருத்தர் பின்பற்றி செல்வார் என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நான் ஜாபிர் தான் ரிவாயத்தில், ஓ அத்தீத்து ஹம்சன், எனக்கு ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், எந்த நபிமார்களுக்கும் அதை கொடுத்தது கிடையாது, அவ்வளோ சிறப்பான விஷயங்களை எனக்கு தந்திருக்கான்னு சொன்னாங்க. ஒன்று வந்து நுசீர்த்து பிர்ருஅபி மஸீரத்த ஷஹரின், ஒரு மாதம் தூரம் அளவுக்கு என்னுடைய அச்சம் எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கும். நபியினுடைய பேரை கேட்டால் எதிரிகளுக்கு ஒரு அச்சம், பயம், பீதி ஏற்படும். ஒரு மாதம் தூரம் நடந்து போனால் எவ்வளோ தூரம் போக முடியும், அவ்வளோ தூரத்துக்குரிய அந்த அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். ஒரு மாத தூரம் அளவுக்கு போகணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ துஹூரா, உலகத்து பூமி எல்லாமே எனக்கு பள்ளிவாசலாகவும் அதே மாதிரி பரிசுத்தமானதாகவும் ஆக்கி, அப்போ தயமும் செய்யலாம், தொழுதும் கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான். ஃபைமா ரஜுலுமின் உம்மத்தி அதிரக்கத்து ஹுசலா ஃபல் யுசல்லி, என் உம்மத்தில் யார் ஒரு தொழுகை அடைகிறாங்களோ அவங்க தொழுது கொள்ளட்டும், எங்கே போனாலும் தொழுதலாம் அவருக்கு. அதே மாதிரி எனக்கு கனிமத்துடைய பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முந்தி இருந்தவங்களுக்கு அது ஹலால் கிடையாது, எந்த நபிக்கும் ஹலால் கிடையாது. அந்த கனிமத் பொருட்கள்லாம் வானத்திலேருந்து நெருப்பு அப்படியே என்ன செஞ்சிடும், கரித்து கொண்டு சென்று விடும். இப்போ எனக்கு என்னது, இந்த கனிமத் பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஷஃபாத், பரிந்துரை என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நபி எனது
அவங்களுடைய கூட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பப்படுவாங்க. எனக்கு பரிந்துரை தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு தான் அனுப்பப்படுவாங்க. நான் மட்டும் முழு மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கேன். 5 விஷயம் என்ன? முதலாவது, எல்லோருடைய உள்ளத்திலும் நபியினுடைய அச்சம், பயம் இருக்கும். 2வது விஷயம், நபி உலகத்தில் பூமி எல்லாமே நபிக்கு மஸ்ஜிதாகவும் இந்த மாதிரி டைம் செய்யக்கூடிய மண் சுத்தமானதாகவும் ஆக்கி வச்சிருக்கு. 3வது, அதாவது மஸ்ஜிதை ஒத்தவனா சுத்தமானதாக ஆக்கியிருக்கு, எங்கே போனாலும் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. 3வது விஷயம் என்ன சொன்னால், எல்லா விதமான கனிமத் பொருளும் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. 4வது விஷயம், ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய அந்த பரிந்துரை செய்யக்கூடிய அந்த அந்த தகுதி எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான். 5வதாக, நான் முழு மனித சமுதாயத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எனது உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்களாக, மற்ற நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தவர்களாக அல்லாஹு தஆலா அவளை அனுப்பியிருக்கான். எல்லா நபிமாரும் அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல ஹத்தம பி அன் நபியூன் ஹுத்திமன்னு சொல்லலாம். என்னை கொண்டு நபிமார் எல்லாமே முத்திரையிடப்பட்டாங்க. ஃபுல்லா என்னது, நான் தான் கடைசி நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விட சிறப்புப்படுத்தப்பட்டவர்களாக, உயர்ந்தவர்களாக இருக்காங்க. அதுதான் அல்லாஹ் இங்கேயும் சொல்றான், தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், சிலரை விட சிலருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கோம். அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் ஃபஹுவ சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், முதலானவர்கள் முடிவானவர்கள் அனைவருடைய தலைவராக இருக்கிறார்கள். ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் மறுமையிலும். பக்க அபி, அது மாதிரி இது நபியினுடைய அந்தஸ்தா இருக்கு. பக்க அபில் அம்பியா இப்ராஹிம் அல் ஹலீல், அதே மாதிரி நபிமார்களுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடியவங்க யாரு? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ஹலீல், நேசர். அத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்பதாக வருது. நாளை மறுமை நாளில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ரிவாயத்தில் வருது. முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதலாக ஆடை அணிவிக்கப்படும் என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக்கி கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பல ரிவாயத்து சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையாக இருக்கிறது. அமர் சுன்னத் அபீனா, இப்போ நபியினுடைய நபிமார்களுடைய தந்தை என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அடிக்கடி சொல்லுவாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் என்பதாக சொல்வதை பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை, ஒருத்தரை விட ஒரு சிலருக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கான். எல்லா நபியும் விட சிறந்த உயர்ந்த நபி, தகுதி வாய்ந்த நபியாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறார். வஆத்தைனா ஈஸா இப்ன மரியம் அல் பையினாத், இன்னும் நாம் ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் பையினாத், அத்தாட்சிகளை, ஆயத்துக்களை நாம் வழங்கினோம். அதாவது எல்லா விதமான அத்தாட்சிகளையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விஷயங்கள், விளக்கங்கள் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். அப்போ இங்கே நபியினுடைய அந்தஸ்தை நமக்கு அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். அதற்காக வேண்டிய சில விஷயங்கள், முக்கியமான குறிப்புகள், அதோடு தொடர்புடைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் விட உயர்ந்த நபியாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை, கண்ணியத்தை விளங்கக்கூடிய, புரியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.